திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி பரிணய உற்சவம் நாளை தொடங்க உள்ளதால் 4 டன் மலர்கள் மற்றும் 2 டன் பழங்களால் நாராயணகிரி வனமண்டபம் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு நடைபெறும் பத்மாவதி பரிணயனம் உற்சவம் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனால் கோவில் பின்புறம் உள்ள நாராயணகிரி வனத்தில் பிரம்மாண்ட மண்டபம் அமைத்து 4 டன் அரிய வகை மலர்கள் மற்றும் 2 டன் பழ வகைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்காக தமிழகத்தில் இருந்து 60க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி பரிணய உற்சவம் நாளை தொடங்க உள்ளதால் 4 டன் மலர்கள் மற்றும் 2 டன் பழங்களால் நாராயணகிரி வனமண்டபம் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு நடைபெறும் பத்மாவதி பரிணயனம் உற்சவம் நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனால் கோவில் பின்புறம் உள்ள நாராயணகிரி வனத்தில் பிரம்மாண்ட மண்டபம் அமைத்து 4 டன் அரிய வகை மலர்கள் மற்றும் 2 டன் பழ வகைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்காக தமிழகத்தில் இருந்து 60க்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டுள்ளனர்.